கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இது சனி வக்கர பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் 15க்குள்ளே இந்த ஒரு 4.5 மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம். இப்போ கன்னி ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆக்சுவலாக கன்னி லக்னத்தில் இப்போ கேத்து ஓடின்னு இருக்கு. 6ஆம் இடத்துல சனி வக்கரம். வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 4.5 மாதத்தில் வயிறு உபாதைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வேலைகளில் இருக்கிற பொறுப்பு இருக்கிற மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நமக்கு பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும், அவப்பெயர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஒருவேளை வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவான் ஓனர். குடுக்கல் வாங்கலில் தண்டைகள் நடக்கும். 2வது லோன் எங்கேயாரும் அப்ளை பண்ணிங்கன்னா அதை இழுத்து போயான் லோயா வேண்டாயா அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாக்கும். அதாவது ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் 5 முக்கியமான கிரகங்கள் சொல்லியிருக்கோம், இடங்கள். மகரம், கும்பம், மீனம், அப்புறம் மிதுனம், துலாம். இதில் ஒருவேளை நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா இதெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல நல்ல கிரகங்கள் இல்லை, கெடு கிரகங்கள் இருக்கிறது. சனியும் ஜாதகத்தில் கெட்டிருக்குன்னா மட்டும்தான் இந்த பலன்கள். அதனால் பயப்படாதீங்க. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் நோயில் பிரச்சனை பட்டுகிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சனி வைக்கிறன்னா தூக்கமே பண்ண முடியாது. அதாவது வாழ்க்கை துணையோட சந்தோஷமே இருக்காது. எப்படி சந்தோஷம் இருக்காது? 7ஆம் பாவகம் தானே கலத்திர ஸ்தானம். எப்படி வாழ்க்கை துணையோட சந்தோஷம் இருக்காதுன்னு கேட்குறீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போய் படுக்கணும்ல, அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கும். அங்கே தான் ஒரே சங்கடமாக இருக்கும். எப்போவோ பண்ண விஷயத்த மனசில் வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுட்டு அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வீடு மாறணும்னு ட்ரை பண்ணால் அந்த வீடு மாறணும்னு ட்ரை பண்ணுற வீட்லேயும் பிரச்சனை. அதாவது புது வீட்டுக்கு மாறும் பொழுது பிரச்சனை. வீட்டில் நாய்க்குட்டி வளர்ச்சிருந்தீங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு அந்த நாய்க்குட்டி மேலே பயங்கரமான பாசம். அந்த நாய்க்குட்டி மூலிமா செம சண்டை நடக்கும். வீட்டில் இருக்கவே முடியாத, வீடை காலி பண்ணுங்கிற நிலைமைக்கு போகும். ஸோ இதெல்லாம் இதில் ஆடப் ஆகக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, 2வது வேலையில் இவ்வளோ குடைச்சல் வந்தால் என்ன பண்ணுறது? கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் உங்களுக்கே எகென்ஸ்டாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் போய் போராடணும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஐயோ கடவுளை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிலைமைகள் நடக்கும். இந்த சனி வக்கரமடையும் பொழுது. சரி, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் இது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். எந்த கேஸ்னால் உங்களுக்கு தோக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்களோ ஜெயிப்பீங்க. எந்த பழைய கேஸில் தோற்றுருக்கீங்களோ அதை வண்டியை எடுத்து புரட்டி போட்டு பணம் வரும். எந்த வேலையை வேணான்னு விட்டிங்களோ அந்த புது வேலை கிடைக்கும். எந்த வீடு வேண்டான்னு விட்டிங்களோ அந்த வீடையே வாங்குவீங்க. இந்த மாதிரி அது ரொம்ப பாசிட்டிவாகவே மாறிடும். உங்களுக்கு அந்த கர்மா உங்களுக்கு பாசிட்டிவ்னஸை கொடுத்துரும். வாழ்க்கை துணையோட எப்பவுமே சண்டை, வீட்டில் பெட்ரூம் போனால் ஒரே சண்டை, வீட்டுக்குள்ளே போனாவே சண்டை, 8 மணிக்கு அப்புறம் சண்டைங்கிற நிலைமையில் அப்படியே டோட்டலாக மாறிடும். இதெல்லாம் உண்மையாக நமக்கு நடக்குதா அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் பொதுவாகவே உங்களுக்கு இருந்துருக்கும். இன்னொன்று, அந்த கர்ம திரிகோணத்தில் ரொம்ப முக்கியமானது லோன் சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். நம்ம கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை கொடுத்துருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். ஒருவேளை கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு இப்போ தான் ரிசல்ட் வரும். ஆமாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ஆர்டர் வரும். அப்புறம் போட்டித் தேர்வுகளில் 2nd attempt 3rd attemptலாம் போடுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அது இப்போ ரிலாக்ஸ் ஆகும்.
அது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதனால் மறுபடியும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிராயச்சித்தமாக எடுத்துக்கலாம். சரி, இதுலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதான்னு தெரியலனா, முதல் விஷயம் வந்து ஜாதகத்தில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துலேயுமே அப்ராக்சிமேட்டாக 40 செகண்டுக்கு ஒரு ஜாதகம் மாறிடும். ஸோ அப்படி பார்க்குறச்சே வந்து இந்த 1 நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் எல்லாமே மாறிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஜாதகத்தை அதுக்கப்புறம் தான் வந்து பலன்கள் சொல்ல முடியும். அது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 2வது, இதிலேருந்து நான் எப்படி விடுபடுவது? ஹவு ஷுட் ஐ கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டால், மடப்பள்ளிகளில் பூஜை செய்யக்கூடிய நபர்கள். மடப்பள்ளியில் நிறைய பேர் வந்து, மடப்பள்ளினா என்னென்னா, கோவிலில் சுவாமிக்கு பிரசாதம் செய்வாங்க. அந்த பிரசாதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம், வெல்லம் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களால் ஆன யதாசக்தி. இது நீங்கள் ஒரு 4.5 மாதத்துக்கு ஒட்டு மொத்தமாக வந்து நீங்கள் மனசில் அதாவது இதில் சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி எனக்கு இந்த சனி வக்கரம் அடைகிறது, அதோடைய பலன்கள்லேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி அந்த மடப்பள்ளிக்கு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுத்தாவே உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி எந்த குரூப்பில் இருந்தீங்களோ, எந்த பொசிஷனில் இருந்தீங்களோ, இந்த சமூகத்தில் எந்த கட்சி சம்மந்தப்பட்டது, ஒரு குரூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தைரியமாக இருங்க, பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சர்வஸ்த சம்மங்களானி அவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.